ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரவீன்குமார், இக்னைட் கிளப்லேருந்து. இப்போ 12th ரிசல்ட் அதுக்கு வந்துருச்சு. எல்லாருமே நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த ஸ்டெப் என்னது? காலேஜ் சேருது. ஸோ காலேஜ் டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து இப்போ ஓப்பன் லைக் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணி காலேஜுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி சேர்றது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம டிஎன்ஏ கவுன்சிலிங் 2025 ஷெடியூல் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஷெடியூலில் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன், அதாவது நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ அதை நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது, இது எல்லாமே 7/5/2025 ஆரம்பிக்குது. அதாவது ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து 6/6/2025 வரைக்கும் இதோட டெட்லைன் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மாசம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ எப்படி ரெஜிஸ்டர் அப்ளிகேஷன் பண்றது, அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம TNEA-online.org அப்படின்ற வெப்சைட்குள்ள வந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் ஃபார் பிஇ பிடெக் ரெஜிஸ்ட்ரேஷன், கீழே வந்து கிளிக் ஹியர் ஃபார் பியாக் ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கு. ஸோ இப்போ நம்ம பிஇ பிடெக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா மேலே இருக்க லிங்க்கை ஓப்பன் பண்ணி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லிங்க்குள்ள நம்ம போயிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம், மொபைல் நம்பர், இமெயில், கன்ஃபர்மேஷன் இமெயில், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிடலாம். ஓகே, இப்போ டீடைல்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஆர்யூ ஷோர்னு கேட்குது. ஸோ கிளிக் செக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து இங்கே எஸ்ஓ நோவோ கொடுத்துக்கோங்க. நான் இப்போ எஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து உங்களோட மெயில் ஐடியிலேருந்து ஒரு ஓடிபி வந்திருக்கும், மெயிலுக்கோ இல்லை ஃபோன் நம்பருக்கோ. ஸோ அதை கரெக்டாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் எழுதிக்கோங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இதோட முடிஞ்சிச்சு. ஓகே, இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு. லாகின் பண்ணணும். இதுக்கு நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த மெயில் ஐடி தான் கொடுக்கணும். அதே மாதிரி பாஸ்வேர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்களா ஒரு பாஸ்வேர்டு, அந்த பாஸ்வேர்டை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ ஹோம் பேஜ் லோட் ஆகி வரும். ஓகே, இப்போ தான் நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே நம்ம பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. இதே மாதிரி இங்கே மொத்தமாக 8 டிஃப்ரெண்ட் விஷயம் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஸ்காலர்ஷிப், ஸ்கூல் ஆஃப் ஸ்டடீஸ், அகாடமிக் இன்ஃபர்மேஷன், ப்ரிவ்யூ, பேமெண்ட் டீட்டெயில்ஸ், ஜென்ரேட் ரிப்போர்ட். இது எல்லாமே நம்ம ஒவ்வொன்றா ஃபில் பண்ணணும். இங்கே ஆல்ரெடி வந்து சில டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அதை தாண்டி மிச்ச டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணலாம். இங்கே கொஞ்சம் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு இருக்கும். ஸோ அந்த ஸ்டார் போட்ட விஷயம்னா வந்து கம்பல்சரி ஃபில் பண்ணி ஆகணும்னு அர்த்தம். மற்றதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இன்ஃபர்மேஷன். இதில் நீங்கள் வந்து லைக் உங்களுக்கு உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா, இல்லை வந்து உங்களுக்கு ஏதாவது டெஃபிஷியன்சி இருக்கா, அப்புறம் வந்து டிஎஃப்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கா, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா எந்த சென்டரில் வாங்கியிருந்தீங்களோ அந்த சென்டரை வந்து இதில் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு அடுத்து வந்து நீங்கள் சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போயிடும். இங்கே நீங்கள் ஏதாவது ஸ்காலர்ஷிப் வாங்கணும்னா அது பற்றின இன்ஃபர்மேஷன், பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஓகே, இப்போ இதில் ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்தெந்த ஸ்கூலில் 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிங்களோ அந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணும். இங்கே வந்து கேட்டகரி ஆஃப் ஸ்கூல் கேட்டிருக்காங்க. அது கவர்மெண்ட்டா, எய்டடா, ப்ரைவேட்டான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா ஸ்கூல் நேமும் கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கிறதுல இம்பார்ட்டன்ட் என்னென்னா இங்கே கீழே இருக்க பார்த்தீங்களா அந்த லைக் 6th-லேருந்து 8th வரைக்கும் எந்த ஸ்கூல் படிச்சிங்க, 8th-லேருந்து 12th வரைக்கும் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா, இங்கே அதுக்கேற்ற மாதிரி பக்கத்தில் எஸ்ஸு நோலாம் போட்டிருக்கும். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்து ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி 7.5 ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் 6th-லேருந்து 12th படித்த பசங்களுக்கான ரிசர்வேஷன். ஸோ அதுக்கு உங்களுக்கு தேவைன்னா இங்கே எஸ்னோ பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி கீழே இருக்க 6th to 8th ஸ்டூடெண்ட்ஸ், 6th to 12th எந்த ஸ்கூல் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலோட பேரை கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு ரிசர்வேஷன் தரணுமா தரக்கூடாது அப்படின்றத முடிவு பண்ண போகுது. ஸோ இதை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ அகாடமிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா வந்து எந்த குவாலிஃபிகேஷன் எக்ஸாம், என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ரோல் நம்பர் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கேட்டிருக்காங்க. இங்கே கீழே போக போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குரூப் கோடு, எந்த கோடு நீங்கள் எழுதுறீங்க, மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ, நீங்கள் வந்து ஹெச்எஸ்சியில் வாங்கின மார்க் எவ்வளோ,
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எழுதிருக்காங்க. அப்புறம் வந்து நீங்கள் நீட் அட்டம் எழுதுனீங்களா இல்லையா, ஜேஇ எழுதுனீங்களா இல்லையா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது நீங்கள் அகாடமிக்கில் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, ஸோ இதெல்லாம் வந்து இங்கே ஓனாக இருக்காங்க. கீழே போனீங்கன்னா உங்களுக்கு மார்க் எடுக்காங்க. இங்கே எம்இஸ் நம்பர்னு போட்டிருக்கு. எம்இஸ் நம்பர்னா எங்களுக்கு 10th மார்க் ஷீட்டில் எம்இஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் கேட்குறாங்க. ஸோ அதை நீங்கள் வேணா ஃபில் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் ஸ்டார் போர்டில் கம்பல்சரி கிடையாது. இங்கே போக போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸு ஆப்ஷனல், அதாவது உங்களுக்கு மெயின் 3 சப்ஜெக்ட், இன்ஜினியரிங்க்கு தேவைப்படுற 3 சப்ஜெக்டோட மார்க் எடுக்காங்க. இங்கே நீங்கள் இந்த மார்க் என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கட் ஆஃப் அப்படின்றத கால்குலேட் பண்ணி காலேஜ் தருவாங்க. ஸோ இது நீங்கள் ப்ராப்பராக இருக்கிற மார்க்கை என்டர் பண்ணணும். அடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேன்னு சொல்லிட்டு 500 rupees கட்டுற மாதிரி இருக்கும். இது நீங்க இந்த 4 பேங்க்ல இருந்தா மட்டும் தான் கட்ட முடியுமா அப்படின்னு கிடையாது. நீங்க எந்த பேங்க் கூட என்டர் பண்ணிட்டு கூட நீங்க வேற பேங்க் இருந்தா பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ். இதெல்லாம் வந்து அங்க கேட்பாங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ இதை நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இதை ரெடியா வச்சுக்கோங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். இங்க கடைசியா அடிஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நீங்க ஏதாவது தனியா பண்ண சொல்றது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இருக்கு, இப்போ நான் வந்து ஸ்போர்ட்ஸ் கேண்டிடேட், ஸோ எனக்கு அதில் தனியா சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் அப்லோட் பண்ண ஆசைப்படுறீங்கன்னா ஸோ நீங்க அடிஷனல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல அதை நீங்க அப்லோட் பண்ணிருங்க. ஸோ எதெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட், எதெல்லாம் போட்டோ ஃபார்மேட்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன், அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பரா வச்சுக்கோங்க. ஸோ நீங்க இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு கடைசியா ஜென்ரேட் ரிப்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரா ஒரு ரிப்போர்ட்டா நீங்க அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே வந்துடும். ஸோ நீங்க அதை முடிச்சதுக்கு அப்புறமா டிஎன்இஏ கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் டன் நடக்கும். ஸோ நீங்க அது வரைக்கும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே முடிச்சிட்டீங்க. இது வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இதோட டேட் என்ன, நமக்கு 7/5/2025 ஆரம்பிச்சு 6/6/2025 வரைக்கும் இருக்கு. லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு மட்டும் ஒரு 3 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இப்ப அசைனிங் ரேண்டம் நம்பர், அதாவது உங்களோட அப்ளிகேஷன், அதாவது நீங்க வந்து டிஎன்இஏ கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தந்துருவாங்க. ஸோ அந்த நம்பர் வந்து 11/6/2025 கொடுத்துருவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டிசிஎஃப் அவங்க சென்டர்ல பண்ணுவாங்க. அது வந்து ஒரு 10 நாள் போகும். அதுக்கப்புறமா இதுதான் இம்பார்ட்டன்டான பாயிண்ட், பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட். நீங்க உங்களோட கட் ஆஃப்க்கு எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படிங்கறத 27/6/2025 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இது எதுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க ப்ரீவியஸே டேட்டா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது லாஸ்ட் இயர் வந்து இந்த ரேங்க்கு இந்த காலேஜ் கிடைச்சது, இந்த கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் கிடைச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரேங்க் லிஸ்ட் இருக்கு. அதையும் நீங்க இப்போ வாங்கின ரேங்கையும் வச்சு கம்பேர் பண்ணி நீங்களே ஒரு ரஃப் கெஸ் போடலாம், எனக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் நீங்க எடுத்து வச்சு கெஸ் பண்ணிட்டு நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். கிரீவியன்சஸ் ரீட்ரஸல், அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து லைக் ஏதாவது தப்பு பண்ணிருந்தீங்க, டாக்குமெண்ட்டோட ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, லைக் நீங்க வந்து ரேங்க் தப்பு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எப்ப 28/6 இருந்து 2/7 வரைக்கும். ஸோ 28/2/7 அப்புறமா உங்களுக்கு அந்த ப்ராப்பரான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இப்போ இந்த வீடியோவில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி பேமெண்ட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இதை பற்றி வேறு ஏதோ இன்ஃபர்மேஷன்ஸ் தேவை அப்படின்னா இக்னைட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கவுன்சிலிங்கோட டேட் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணலை அப்படின்றதால அது அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் வீடியோ போடலாம். வேறு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.